இந்தியன் பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடிக்கு என்ன ஆச்சு? எதுக்கு தேவையில்லாம இவ்ளோ பெரிய போருக்கு நடுவுல அங்க போயிட்டு இருக்காரு? இதுவரைக்கும் எந்த இந்தியன் பிரைம் மினிஸ்டரும் இந்த நாட்டுக்கே போனதில்லையே. எதுக்காக இவர் இத பண்ணிருக்காருங்கிற ஒரு பர்ட்டிகுலர் கேள்வி இன்னைக்கு நீங்க நான் மட்டும் கிடையாது. உலகம் ஃபுல்லா பரபரப்பா பேசப்பட்டுட்டு இருக்குது. எப்பவுமே நம்ம ஊருக்குள்ள ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கப்ப நம்ம உலகத்துல என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத மிஸ் பண்ணிடுவோம். பட் இந்த சேனல் அது உங்களுக்கு வாய்ப்பு கொடுக்க போறது இல்ல. குளோபலாவுமே என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்ல போறேன். ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் ஒரு மிகப்பெரிய போர் நடந்துட்டு இருக்குல்ல. இந்த போருக்கு நடுவுல இந்தியன் பிரைம் மினிஸ்டர் அங்க போர் நடந்துட்டு இருக்கிற இடத்துக்குள்ளேயே போயிட்டு இருக்காரு. சோ why is he doing that? and இதுக்கு ரஷ்யா எப்படி ரியாக்ட் பண்றாங்க, உக்ரைன் எப்படி ரியாக்ட் பண்றாங்க, இதனால உலகத்துல என்ன இம்பாக்ட் வர போகுது and இது எல்லாத்தையும் டீடைலா பார்க்க போறோம். போற இடத்துல வந்து ஃளைட் கூட போகாது. யோசிச்சு பாருங்க. லிட்டரலா 10 மணி நேரம் ட்ரெயின் பிடிச்சு அவர் போகணும். 10 மணி நேரம் ட்ரெயின் பிடிச்சு திரும்பி வரணும். இவ்ளோ பெரிய ரிஸ்க் அவர் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? எல்லாத்தையும் உங்ககிட்ட இந்த வீடியோல நான் டீடைலா சொல்ல போறேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த நியூஸ் உங்களுக்கு ஆல்ரெடி தெரியலைனா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஏன்னா இந்த மாதிரி ரேரான இன்ஃபர்மேஷன் அப்போ நான் தான் உங்ககிட்ட கரெக்டா வந்து என்னால டெய்லி சேர்க்க முடியும். நீங்க இன்னும் MG ஸ்குவாட்ல சப்ஸ்கிரைப் பண்ணி சேரலைனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது உங்களுக்கு ஒரு ஃப்ரீயான விஷயம். பட் எனக்கு இட் வில் பி a huge boost இந்த மாதிரி கண்டென்ட் உங்ககிட்ட டெய்லி வந்து சேர்க்கிறதுக்கு. ஜாயின் பண்ணிட்டீங்களா? MG ஸ்குவாட் ஆயிட்டீங்களா? ஆரம்பிக்கலாமா? ஹலோ எவ்ரிவான், நான் மதன் கௌரி அண்ட் ஹலோ மை டியர் MG ஸ்குவாட். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நம்ம ரீசெண்டாக பார்க்கவே கிடையாது. பிகாஸ் பேசி போர் அடிச்சு நம்ம அடுத்து இஸ்ரேல் பலஸ்தீனை பற்றி பேச ஆரம்பிச்சு, அதுவும் போர் அடிச்சு நம்ம இப்போ அடுத்த கேஸ்க்கு போக ஆரம்பிச்சிட்டோம். பட் உக்ரைனும் ரஷ்யாவும் கிட்டத்தட்ட 2 வருஷமா இன்னும் போரில் இருந்துகிட்டு தான் இருக்காங்க. இப்போ அங்கே என்ன நடந்துட்டு இருக்குங்கிற சினாரியோவை சொல்லிடுறேன். நம்மளுக்கு தெரிஞ்சு ரஷ்யா தானே உக்ரைனுக்குள்ள வந்தாங்க. இப்போ உக்ரைன் வந்து ரிவர்ஸ்ல ரஷ்யாக்குள்ளேயே போயிட்டாங்க. இது எத்தனை பேருக்கு தெரியும்? கிரேசியா நிறைய விஷயங்கள் நடந்துட்டு இருக்குது. ஸோ முதல்ல சில விஷயங்கள் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் விஷயம், ரஷ்யா வந்து ஆல்மோஸ்ட் 20% ஆஃப் உக்ரைனை 2 வருஷம் கழிச்சு கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. 20% ஆஃப் உக்ரைனை வந்து கம்ப்ளீட்டா ரஷ்யா வந்து கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க. உக்ரைனுக்கு வந்து கண்டினியூஸா ஃபண்ட் ஃப்ளோ வந்து அமெரிக்கா மாதிரி கண்ட்ரீஸ்ல இருந்து வந்துகிட்டே இருக்குது. ஆயுதங்கள், பணம் எல்லாமே வந்துகிட்டே இருக்குது. ஸோ ரஷ்யா வந்து லிட்டரா உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா நேட்டோ கண்ட்ரீஸோடையும் சேர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்காங்க. ரஷ்யா வந்து ஒரு கண்ட்ரி கூட இங்க போர் களத்துல நின்னாலும் அவங்க சண்டை போடுறது உலகத்தில் இருக்கிற அத்தனை நாடுகள் கூடயும், கிட்டத்தட்ட அந்த வெஸ்டர்ன் சூப்பர் பவர்ஸ் அத்தனை கண்ட்ரீஸ் கூடயும் அவங்க சண்டை போட்டுட்டு இருக்காங்க. பிகாஸ் எல்லாரோட ஆயுதங்கள், பணபலம், பொலிட்டிக்கல் டிப்ளமசி எல்லாமே வந்து கண்டினியூஸா உக்ரைனுக்கு சேர்ந்துகிட்டே இருக்குது. ரஷ்யா 2 வருஷமா தாக்கு பிடிச்சு நிக்கிறாங்க. உக்ரைன்ல 20% பிடிச்சிட்டாங்க. இப்படி சீரியஸா போயிட்டு இருக்கிற நேரத்துல ரொம்ப நாளா போயிட்டு இருக்குல்ல, இப்போ ஒரு பெரிய ட்விஸ்ட் ஒரு குளோபலா வரப்போகுது. என்ன ட்விஸ்ட்னு பார்த்தீங்கன்னா, ஒருவேளை ட்ரம்ப் ஜெயிச்சிட்டார்னால அமெரிக்கால, which நிறைய பேர் ரொம்ப ஸ்ட்ராங்கா நம்புறாங்க ட்ரம்ப் தான் ஜெயிக்க போறாருன்னு. அவர் வந்து இப்போ ஜோ பைடன் கொடுத்துட்டு இருக்க மாதிரி இவ்வளவு காசெல்லாம் அள்ளி வந்து கொடுத்துட்டு இருக்க மாட்டார். இஸ்ரேலுக்கும் கொடுக்க மாட்டாரு, உக்ரைனுக்கும் கொடுக்க மாட்டாரு. ஸோ இந்த ஒரு சிச்சுவேஷன் வந்துருச்சுன்னா என்ன ஆகுங்கிற ஒரு பதட்டத்திலே வந்து உக்ரைன் வந்து கொஞ்ச நாளா இருக்காங்கிறது ரொம்ப நார்மலாவே நீங்க நியூஸ் ஆர்டிகல்ஸ்லாம் பார்த்தா தெரியும். இப்போ அவங்க என்ன பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, என்னடா அவங்க உக்ரைன் வந்து ரஷ்யாவை வெளியே அனுப்பவும் முடியல, அவங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம நாட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்காங்க, நம்ம என்ன பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா ரஷ்யாக்குள்ள நம்ம போயிடலாம், நம்ம ரஷ்யாவை போய் பதிலுக்கு பிடிக்க ஆரம்பிச்சிடலாம். அப்போ இங்க இருக்கிற சோல்ஜர்ஸ் எல்லாம் அவங்க மறுபடியும் அங்க கூப்பிட்டு வந்து சண்டை போடணும்ல, ரஷ்யாக்குள்ளே போற வந்து கொண்டு போயிடுவோம். நம்ம ஊர்ல இருந்து அவங்க ஊருக்கு போற கொண்டு போயிட்டோம்னா நம்ம ஊர்ல இருந்து இவங்க கிளம்பி தானே ஆகணும்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய பிளானை வந்து கல்யாணத்தை நிறுத்துறதுக்கு சீப்பு எடுத்த மாதிரி உக்ரைன் என்ன பண்ணிட்டாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யாக்குள்ள இருக்கக்கூடிய கர்சக் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பகுதியில், எனக்கு ப்ரொனன்சியேஷன் எக்ஸாக்ட்டா தெரியல, பட் கர்சக் அப்படிங்கிற ஒரு பர்டிகுலர் பகுதி ஒன்று இருக்குது பார்டர்ல, உக்ரைன் ரஷ்யா பார்டர்ல. உக்ரைனிய சோல்ஜர்ஸ் வந்து ஆயிரக்கணக்கில் அந்த இடத்துக்குள்ள போய் கிட்டத்தட்ட 1000 ஸ்கொயர் கிலோமீட்டரை கேப்சர் பண்ணிட்டாங்க. ரஷ்யா சும்மா விடுவாங்களா? நேத்திக்கு ஒரு நாள்ல மட்டும் 2000 உக்ரைனியன் சோல்ஜர்ஸ் வந்து அந்த இடத்துக்குள்ள இறந்து போயிருக்காங்க. இது வந்து ஒரு நல்ல மூவா எனக்கு எந்த விதத்திலையும் தெரியல. யோசிச்சு பாருங்க, 2000 சோல்ஜர்ஸ் ஒரு நாள்ல உக்ரைன் சோல்ஜர்ஸ் வந்து அந்த இடத்துல இறந்து போயிருக்காங்க. அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் வந்து இன்னமும் ஒரு அன்செட்டிலிங்கா இருந்துகிட்டு மாஸ்கோ, இது ரஷ்யாவோட தலைநகர், உலகத்திலேயே 2வது மிகப்பெரிய நியூக்ளியர் கண்ட்ரின்னு சொல்லப்படக்கூடிய ரஷ்யாவோட ஒரு மிகப்பெரிய சிட்டி மாஸ்கோல வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதலை வந்து அவங்க நடத்தியிருக்காங்க. ட்ரோன்ஸ் 30-40 ட்ரோன் வந்து மாஸ்கோக்குள்ள ஆயிரக்கணக்கான கிலோமீட்டரை தாண்டி பார்டர்ல இருந்து அவங்க தலைநகர், யோசிச்சு பாருங்களேன், இந்தியா பாகிஸ்தானுக்கு பார்டர்ல நடந்துட்டு இருக்கிற பிரச்சனைனால டெல்லியில வந்து தாக்குதல் நடந்தா எவ்வளவு பெருசா பேசுவாங்க. அந்த மாதிரி சம்பந்தமே இல்லாம மாஸ்கோல வந்து ஒரு மிகப்பெரிய தாக்குதல் நடந்திருக்கு. அது எல்லாத்தையுமே ரஷ்யா வந்து ஹேண்டில் பண்ணிட்டாங்க. இந்த உள்ளுக்குள்ள வந்தவங்கள, ட்ரோனை எல்லாத்தையுமே ஹேண்டில் பண்ணிட்டாங்க. ஆனால் அடுத்து ரஷ்யா என்ன சொன்னாங்கன்னா, இனிமே எங்களால பேச்சுவார்த்தைக்கு ஒரு இடம் இருந்துச்சு, இந்த மோடி எல்லாம் அங்க போறாருன்னு பார்த்தோம். அவங்க எக்ஸாக்டா சொல்ல, பட் ஐடியா தான், பேச்சுவார்த்தைக்குலாம் ரெடியா இருக்க மாதிரி தான் சொல்லிட்டு இருந்தாங்க. பட் இந்த வேலையெல்லாம் நீ பார்த்துட்டு இருந்தேன்னா உனக்கு நான் சப்போர்ட் பண்ண முடியாதுங்கிற ஒரு டோனுக்கு வந்துட்டாங்க. இவ்வளோ கலவரம் அங்கே நடந்துட்டு இருக்குது. ரஷ்யா உக்ரைனுக்குள்ள வந்துட்டாங்க, உக்ரைன் ரஷ்யாக்குள்ள போயிட்டாங்க. ரஷ்யாவோட முக்கியமான சிட்டியான மாஸ்கோ மேல வந்து தாக்குதல் நடந்துட்டு இருக்குது. உக்ரைனுக்குள்ள இருக்கிற மக்கள் வந்து நிறைய பேர் 2 வருஷமா போருக்கு நடுவில் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஃபிளைட் வந்து அவ்வளோ ஈஸியா பறக்கிறது கிடையாது. இதுக்கு நடுவில் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து நான் கிளம்பி போறேன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. இன்ஃபேக்ட் கிளம்பி போயிட்டாரு. கொஞ்ச நாளுக்கு முன்னாடி, எலெக்ஷன்ஸ்க்கு முன்னாடி எஸ்பெஷலி, மோடியும்
மோடியும் புட்டினும் வந்து ரீசெண்டா ஒரு பர்டிகுலர் ஈவென்ட்ல வந்து கட்டி பிடிச்சிட்டு இருக்க மாதிரி ஒரு போட்டோ வந்துச்சு. அந்த போட்டோவை பார்த்தோன்னா உக்ரைனோட பிரசிடென்ட் என்ன சொன்னார்னா, உலகத்தோட மிகப்பெரிய டெமோக்ரஸி இந்தியா, இட் இஸ் a huge disappointment and உலகத்தோட அமைதிக்கே வந்து இது ஒரு மிகப்பெரிய துரோகம். இவ்வளோ பெரிய ஒரு டெமோக்ரஸியோட ஒரு தலைவர் வந்து உலகத்திலே இருக்கிற மோசமான கிரிமினலை கட்டி முடிச்சிட்டு நிற்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஜெலன்ஸ்கி ரொம்ப ஸ்ட்ராங்கான வார்த்தைகளை யூஸ் பண்ணி மோடியும் புட்டின் ரெண்டு பேரையுமே சேர்த்து வந்து திட்டினாரு. அப்பவே வந்து இந்தியன் அஃபீஷியல் சொன்னாங்க மோடி வந்து அடுத்து ஜெலன்ஸ்கியும் பார்ப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் அதுக்கப்புறம் எலெக்ஷன் வந்துச்சு, நாளாச்சு. இப்போ அந்த சொன்ன வார்த்தையை நிறைவேற்றுற மாதிரி இப்போ பிரைம் மினிஸ்டர் அங்கே கிளம்பி போகணும்னு முடிவு பண்ணிட்டாங்க. பட் நம்மளுக்கே தெரியும் இங்கே லோக்கலாகவே வந்து இப்போ இருக்கிற கவர்மெண்ட்டுக்கு வந்து மெஜாரிட்டி இல்லாதது நிறைய இஷ்யூஸ் போயிட்டு இருந்தா அது ரொம்ப தள்ளி வந்துருச்சு. கிட்டத்தட்ட 2-3 மாசம் கழிச்சு இப்போ மறுபடியும் வந்து அவர் கிளம்பி போறாரு. பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இப்போ போலாண்ட்ல போய் இறங்கிட்டார். உக்ரைனுக்குள்ளே போகல டைரக்டா. போலாண்ட் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய போலாண்ட் இங்க இருக்குது, உக்ரைன் இங்க இருக்குது, அதுக்கப்புறம் தான் ரஷ்யா இருக்குது. இந்த போலாண்ட் அப்படிங்கிற கண்ட்ரில போய் அவர் இறங்கி இருக்காரு. போலாண்ட்ல ஒரு ட்ரெயின் இருக்குது, ஓகேவா? இந்த ட்ரெயினுக்கு அவங்க என்ன பேர் வச்சிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ரெயில் ஃபோர்ஸ் 1 அப்படிங்கிற ஒரு பேரே வச்சிருக்காங்க. இந்த ட்ரெயின் இப்போ ரீசெண்டா உக்ரைனுக்குள்ள வந்து மிகப்பெரிய தலைவர்கள் நிறைய பேர் போயிட்டு வந்துருக்காங்க. லைக் ஜோ பைடன் போயிட்டு வந்திருக்காரு, ரிஷி சுனக் போயிட்டு வந்திருக்காரு, கனடியன் பிரைம் மினிஸ்டர் போயிட்டு வந்திருக்காரு. இந்த மாதிரி நிறைய தலைவர்கள் வந்து அடிக்கடி உக்ரைனுக்குள்ள போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. நான் உங்களுக்கு சப்போர்ட் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ அவங்க எல்லாம் போயிட்டு வரதுக்கு வந்து ஃபிளைட்ல எல்லாம் போல, அவங்க எல்லாருமே ஒரு பர்டிகுலர் ட்ரெயின். இது ஒரு லக்ஸுரி ட்ரெயின், சாதாரண ட்ரெயின் கிடையாது, ஒரு மிகப்பெரிய லக்ஸுரி ட்ரெயின், ரெயில் ஃபோர்ஸ் 1 அப்படிங்கிற ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயினில் தான் அவங்க போயிட்டு வந்துட்டு இருக்காங்க. இதை வந்து உக்ரைன் கவர்மெண்ட் தான் ஆப்ரேட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த ட்ரெயினை வந்து போலாண்ட்ல இருந்து 10 மணி நேரம் டிராவல் பண்ணும். ஸோ மோடி வந்து இப்போ போலாண்டில் போய் இறங்கிட்டார். அடுத்து அந்த ட்ரெயினில் ஏறி 10 மணி நேரம் டிராவல் பண்ணி அவர் உக்ரைனுக்குள்ள போய் 7 மணி நேரத்துக்கு ஜெலன்ஸ்கியை பார்த்து பேச போறாரு. அதாவது உக்ரைனோட ஹெட்டை பார்த்து பேச போறாரு. பேசி முடிச்சுட்டு மறுபடியும் 10 மணி நேரம் ட்ரெயினில் ஜேர்னி எடுத்து தான் வந்து அவர் போலாண்ட் வர முடியும். அங்கேருந்து மறுபடியும் அடுத்த ஃப்ளைட்டை பிடிச்சி இந்தியாவுக்கு வரணும். ஸோ இட்ஸ் அ லாங் ஜேர்னி. இதில் வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி வந்து இப்போ இன்வால்வ் ஆகிட்டு இருக்காரு. இதில் இந்த போரில் இன்வால்வ் ஆன எல்லாருக்குமே வந்து இது ஒரு மிகப்பெரிய புள்ளியாக பார்க்கப்பட்டு இருக்குது. பிகாஸ் உலகத்தோட மிகப்பெரிய கண்ட்ரிஸ் அப்படின்னு நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா சைனா, அமெரிக்கா, ரஷ்யா எல்லாருமே எந்த சைடுங்கிறது தெரியும். இந்த போரில் இல்லை, ஜென்ரலாகவே எந்த போர்லனாலும் உங்க கிளியராக ஒரு சைடு எடுத்துருவாங்க, இந்த சைடு தான். இந்த வரிசையில் அடுத்து வரக்கூடிய கண்ட்ரி எதுன்னு பார்த்தீங்கன்னா இந்தியா. ரொம்ப சிம்பிளான கணக்கு, நம்ம ஊரில் அத்தனை மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கோம். 140-150 கோடி பேர் மக்கள் வாழ்ந்துட்டு இருக்கிற இடத்தோட தலைவன் வந்து கண்டிப்பா யாரா இருந்தாலும் பயங்கர வெயிட்டா பார்ப்பாங்க. அவங்களோட சொல்லுக்கு ஒரு மரியாதை இருக்கும். ஸோ இப்போ கொஞ்ச நாளுக்கு முன்னாடி என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா, இந்தியா அப்படிங்கிற ஒரு கண்ட்ரி நினைச்சாதான் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் இருக்கிற போரை நிறுத்த முடியும். பிகாஸ் அது வந்து ஒரு 140 கோடி பேரோட ஒரு குரல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பிரேசிலோட ஹெட் கூட இதுக்கு முன்னாடி சொல்லியிருக்காரு. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்திய வரலாற்றிலே ஒரு இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து உக்ரைனுக்கு போகிறது. ஸோ இவர் அங்கே போய் இறங்கிட்டு அங்கே போய் பேச்சுவார்த்தைக்கு இவர் இறங்குறேன், நான் வந்து பேச்சு சமாளிக்கிறேன், நான் வந்து போருக்கு ஒரு முடிவு கொண்டு வரணும்னு ஒரு கோல் வச்சுட்டு போறோம்னு சொல்றாங்க. பட் இன் ரியாலிட்டி அது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப 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 ட்ரிக்கிள்டு டவுன் மொமெண்ட்ல தான் நம்ம இருந்துட்டு இருக்கோம். பிகாஸ் ஒரு வாரத்துக்கு முன்னாடி வரைக்கும் இந்த போர் வந்து ரஷ்யா உக்ரைனுக்குள்ள போயிட்டாங்க, ரஷ்யா திரும்பி போகணும்னு மட்டும்தான் இருந்துச்சு. பட் லாஸ்ட் ஒரு வாரத்தில் நடந்திருக்கிற ஒரு மிகப்பெரிய இஷ்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா, உக்ரைன் பதிலுக்கு ரஷ்யாவுக்குள்ள வந்திருக்காங்க. உக்ரைன் வந்து ஒரு நிறைய பேர் வந்து அந்த சைடு ரஷ்யன் ஆர்மியை வந்து காலி பண்ணியிருக்காங்க. உக்ரைன் மறுபடியும் உக்ரைனுக்குள்ள போகணும், ரஷ்யா மறுபடியும் ரஷ்யாவுக்குள்ள போகணும். உக்ரைன் வந்து ரஷ்யாவுக்குள்ள வந்தது வந்து ஒரு மிகப்பெரிய பெர்சன்டேஜ் ஆஃப் ரஷ்யாலாம் ஒன்றும் கிடையாது, அது இருக்க வாய்ப்பே கிடையாது. உலகத்திலே மிகப்பெரிய கண்ட்ரி ரஷ்யா தான். 1000 ஸ்கொயர் கிலோமீட்டருங்கிறது அங்கே ஒரு பெரிய மேட்டரே கிடையாது. அவங்க நிறைய இடத்துல மக்களே வாழ மாட்டாங்க, எம்டி லேண்டாக இருக்கும், ஓகேவா? அந்த மாதிரி ஒரு இடத்த தான் இப்போ அவங்க பிடிச்சிருக்காங்க. ஸோ அதனால அங்கே ஒரு பெரிய இம்பாக்ட் இருக்க போறதில்ல. ஆனால் ரஷ்யா வந்து யாருமே தோற்கடிக்க முடியாத ஒரு பர்டிகுலர் கண்ட்ரி. நீங்கள் வரலாற்று எடுத்து பார்த்தீங்கன்னா நெப்போலியன், ஹிட்லர்னு நிறைய பேர் அங்கே போய் வந்து காலியாகி இருக்காங்க. அவ்வளோ பெரிய ஒரு சோவியத் யூனியன்ங்கிறது வந்து ஒரு ஜெயண்ட், அதை யாருமே தொட முடியாதுங்கிறதுனால தான் வந்து அமெரிக்காவே தனியாலாம் நிற்காம ஒரு நேட்டோ மாதிரி ஒரு பெரிய அமைப்பெல்லாம் சேர்த்துக்கிட்டு ஊரில் இருக்கிற எல்லா கண்ட்ரியும் சேர்த்துக்கிட்டு ரஷ்யாவுக்கு எதிராக நிற்கணும்னு பயந்துகிட்டே இருக்காங்க. ஸோ நீங்கள் மோடி இல்லை யார் போனாலும் அவங்க வந்து அங்கே சமாளிக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியான உக்ரைன் வந்து ரொம்ப சீண்டிட்டாங்கிறத நான் சொல்லலை, ரஷ்யாவே சொல்கிறாங்க. நாங்கள் பேச்சுவார்த்தைக்கு வந்திருக்கலாம், எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொன்னால் நாங்கள் கேட்டிருக்கலாம், ஆனால் அதெல்லாம் போன வாரம், இந்த வாரம் நீ ஏன் நாட்டுக்குள்ளே வந்துட்ட. நான் இப்பவுமே என்ன சொல்கிறேன், உக்ரைனில் இருக்கிற நாங்கள் என்னோட பகுதின்னு நாங்கள் சொல்கிற இடத்த நாங்கள் பிடிச்சதுக்கு நீ என் நாட்டுக்குள்ளே திருப்பி வந்துட்டேன். ஏன்னா நீங்கள் டெக்னிக்கலாக பார்த்தீங்கன்னா ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி மொத்த உக்ரைனே வந்து ரஷ்யாவோட தான் இருந்துச்சு, யூஎஸ்எஸ்ஆர் சோவியத் யூனியனில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் உக்ரைன்கிற ஒரு தனி நாடு வருது. இப்போ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா கொடுக்குற காசை வச்சு நீ எல்லாம் பண்ணிருக்கே இல்லை, அமெரிக்கா நேட்டோ இந்த கண்ட்ரீஸ்லாம் ஃபண்டு பண்ணுறத வச்சு நீ பண்ணிருக்கல. இந்த பிரச்சனை எதுக்கு ஆரம்பிச்சிச்சுன்னு ஞாபகம் இருக்குன்னா, உக்ரைன் வந்து அவங்க கூட போய் சேர்றதா இருந்துச்சு. அதுக்கு தான் இவ்வளோ பெரிய போரே. ரஷ்யா வந்து ட்ரிகர் ஆயிட்டாங்க. இப்போ அடுத்த ட்ரிகர் என்ன ஆயிடுச்சுன்னு பார்த்தீங்கன்னா,
என் நாட்டுக்குள்ளே நீ வந்து என்ன அடிச்சிட்டே இல்லை அடிக்கிற மாதிரி அட்லீஸ்ட் வெளியே இன்டர்நெட் மீடியா ஃபுல்லாக நீ பேசிகிட்டு இருக்கல, நான் யாருன்னு உனக்கு காமிக்கிறேங்கிற ஆங்கிளில் வந்து இப்போ ரஷ்யா இறங்கிட்டாங்க. ரஷ்யா நினச்சா உக்ரைனை ஊதிடலாம், அது வந்து ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அவங்க கிட்ட அணு ஆயுதங்கள் இருக்குது, உக்ரைன் கிட்ட கிடையாது, ரொம்ப சிம்பிளான விஷயம். ஆனால் இவ்வளோ நாள் அதை ரஷ்யா பண்ணலை, அணு ஆயுதங்களுக்கு அவங்க போவாங்கிறது எனக்கு இப்பவும் தோணலை. பட் ரஷ்யா டெஃபினெட்லி ஹேஸ் அன் அப்பர் ஹேண்டுங்கிறதுல செகண்ட் தாட்ஸே கிடையாது. இப்போ அவங்க ரொம்ப கோவமாக வேற இருக்காங்க. இதுக்கு நடுவில் இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து நான் பேச்சுவார்த்தைக்கு போகிறேன்னு சொல்லிட்டு உக்ரைனுக்குள்ளே இறங்கி இவ்வளோ தூரம் டிராவல் பண்ணிட்டு வர போகிறார். ஜென்ரலாகவே மோடி புட்டின்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ்னு ஒரு பர்டிகுலர் ஐடியாவும் இன்டர்நெட்டில் இருக்குது. ஸோ நான் இந்த பாயிண்ட் தான் இப்போ நடந்துட்டு இருக்குது, எல்லாருமே பரபரப்பாக பேசிகிட்டு இருக்காங்க. ஸோ ஐ ஜஸ்ட் வாண்டட் டு டெல் யூ வாட் இஸ் ஹேப்பனிங், என்ன நடந்துட்டு இருக்குங்கிறத நான் உங்ககிட்ட சொல்லணும்னு நினச்சேன். அட் திஸ் மொமெண்ட் உங்ககிட்ட நான் ஒரு கொஸ்டினையும் முன்வைக்கிறேன். இந்தியன் பிரைம் மினிஸ்டர் வந்து இப்போ உக்ரைனுக்குள்ளே போகிறதுனால ரஷ்யாவும் உக்ரைனும் போரை நிறுத்திப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? பிகாஸ் இந்தியா வந்து உக்ரைனுக்கு ஒரு சைடு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க, ஓகேவா? நிறைய மெடிக்கல் எக்யூப்மெண்ட்ஸ்லாம் நமக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணிருக்கோம் இந்த போரில். ரஷ்யா கிட்டேருந்து பெட்ரோலை ரொம்ப கம்மியான காசுக்கு வாங்கிக்கிட்டேவும் இருக்கும். நம்ம காசையும் கொஞ்சம் கம்மியாக்குனா நல்லா இருக்கும். பட் எனிவே பெட்ரோலையும் நம்ம வந்து காசு ரொம்ப கம்மியான காசுக்கு ரஷ்யா கிட்டேருந்து வாங்கிட்டு இருக்கோம். யுனைடெட் நேஷன்ஸில் இது வரைக்கும் ரஷ்யாவுக்கு எதிராக நம்ம ஓட்டும் போடலை. எப்பப்போ ரொம்ப பிரச்சனைக்குரிய விஷயம் வருதோ நம்ம அப்போ அமைதியாக இருந்துப்போம். ஸோ நம்ம வந்து ரஷ்யாவோட ஃப்ரெண்ட்ஸு, அது எல்லாருக்குமே தெரியும். அமெரிக்காவோட ஃப்ரெண்ட்ஸு, அதுவும் எல்லாருக்கும் தெரியும். இப்போ உக்ரைனோடையும் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கும். இந்த கிளாஸில் ஒரு பையன் வந்து எல்லாருக்கூடையும் ஃப்ரெண்டாக இருப்பான் தெரியுமா, அந்த ஃப்ரெண்டாக வந்து இன்னைக்கு இந்தியா மாறிட்டு இருக்காங்க. அந்த பையன் சொன்னா 2 சண்டை போடுற ஃப்ரெண்டு ரஷ்யா உக்ரைன்ங்கிற பேரில் இருக்கிற இந்த 2 பேர் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லை அதெல்லாம் கேட்க மாட்டாங்க மதன்னு நினைக்கிறீங்களா? உங்களோட ஒப்பீனியன் என்னங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. உங்க ஃப்ரெண்ட்ஸ் யாராவது இந்த மாதிரி ஜியோ பொலிட்டிக்ஸில் கொஞ்சம் ஃபன்னாக கேட்டுட்டு இருப்பாங்க அப்படின்னு நினச்சிங்கன்னா அவங்க கிட்ட ஷேர் பண்ணுங்க. இட்ஸ் ஜஸ்ட் லைக் அ மூவி. ஒரு சினிமாவில் வந்து எவ்வளோ ட்விஸ்ட் டர்ன் இருக்குமோ அவ்வளோ நடந்துட்டு இருக்கு. யோசிச்சு பாருங்களேன், சினிமாவில் வர்ற சீன் தானே இது. ஹீரோ வந்து வில்லனை தேடி போவான், வில்லன் பார்த்தீங்கன்னா ஹீரோ வீட்டில் தான் இருப்பான். அந்த மாதிரி ரஷ்யா வந்து உக்ரைனுக்குள்ளே போய் உக்ரைனை பிடிக்கணும்னு நினச்சா உக்ரைன் பதிலுக்கு போய் ரஷ்யாவை பிடிச்சிட்டாங்க. ஐ மீன் பிடிக்கல, பட் ஆஃப்கோர்ஸ் உள்ள என்டர் ஆயிட்டாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய ஈகோ பிரச்சனையாக இருக்குது. பட் இது எங்கே போய் முடியும்னு நினைக்கிறீங்க? இந்தியா சொன்னால் அவங்க கேட்பாங்களான்னு நினைக்கிறீங்களா? அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாளைக்கு ஐ வில் see you in another video. நீங்கள் மதன் கௌரியை ஃபாலோ பண்ணணும்னா இங்கே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ட்விட்டர், லிங்க்டின் சர்ச் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். I'll see you tomorrow. Love you. Take care. Bye. Cheers MGs.